இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது இன்றைய வேத வசனமாகிய சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனம், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்படியே ஒரு சிறு கதை மூலமாக அவங்களோட கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். உப்பு மூட்டையும் கழுதையும். ஒரு நாள் ஒரு வியாபாரி என்ன பண்ணார், தன் கழுதை மேலே உப்பு மூட்டைகளை ஏற்றி அவர் வழக்கம் போல் சந்தைக்கு போய் கொண்டிருந்தார். அந்த வழியில் போகும்போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு தருணம். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த கழுதை என்ன பண்ணிச்சு, அந்த ஆற்று நீரில் தடமாறி விழுந்து போச்சு. அது எழுறதுக்கு முடியல. எழுந்தபோது மீண்டும் எழுந்தபோது என்னாச்சுன்னு பார்த்தா உப்பு நீரில் கரைந்து விட்டது. அந்த மூட்டையின் எடை பாதியாக குறைந்ததுனால கழுதிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. மறுநாள் அதே போல் ஆற்றில் அது கடக்கணுமா அப்படி நடந்து போச்சு. திரும்ப என்ன பண்ணுச்சு, அந்த கழுதை திரும்ப விழுந்து அதே போல் குறைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த எடையை, அந்த பாரத்தை. ஸோ வியாபாரி அந்த தந்திரத்தை அறிந்து கொண்டு என்ன பண்ணார் பார்த்தா, 3வது நாள் ஒரு உப்புக்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை அதன் மேல் ஏற்றினார். அது வழக்கம் போல் என்ன பண்ணுச்சு, அதே போல் விழுந்துச்சு. விழுந்த ஒரு பாத்திரம் இல்லை, பஞ்சு நீரை உறிஞ்சி எடைக்கு முன்பாக விட பல மடங்கு அதிகரித்ததுனால கழுதை எழ முடியாமல் திணறிச்சு. அப்போது வியாபாரி சொன்னார் பார்த்து, நீயாக எடை குறைக்க முயன்றா அது உன்னை இன்னும் அதிக பாரத்தால் தள்ளும். என்னிடம் உண்மையாக இருந்திருந்தால் நானே உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், உனக்கு ஏற்ற எடையை கொடுத்துருப்பேன்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்கிறத பார்க்கும். இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு நாமே கவலைகளை சுமந்து தீர்க்க முயலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரம் இன்னும் அதிகமாகும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்கிறது, உன் பாரத்தை என் மேலே வச்சுடு, அதை நான் என்ன பண்ணுவேன், எளிதாக்கி என்ன பண்ணுவேன், உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை வைப்போம், அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அழகான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று வாசித்த வேத பகுதி மூலமாக என் இதயத்தில் உள்ள கவலைகள், பயங்கள் மற்றும் பாரங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். என் சுய புத்தியாய் சாயாமல் உம்மை முழுமையாக நம்பி எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை ஆதரிக்கிறவர் என்பதற்கு உமக்கு நன்றி. என் பாதைகளை செம்மையாக்கி எனக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.